இயேசு கிறிஸ்து இருதயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார், வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தார். உண்மையை சொல்ல போனா பவுல் மாறுவார்னு யாருமே நம்பவே முடியல. அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அனனியா தமஸ்கு பட்டணத்துல இருக்கிற நேர் தெருவுல இருக்கான். பவுல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி ஆகிய அனனியாவே நம்பல. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒருத்த மாறுவான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். எனக்காக நான் ஏற்படுத்தி கொண்ட அப்போஸ்தலன் அவன். புறஜாதிகள் மத்தியில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி நான் ஏற்படுத்தி கொண்ட பாத்திரம் அவன் என்று சொன்னபோது அனனியா சென்றார். அவரோட வாழ்க்கையில பவுல் மாறுவார்னு யாருமே நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் என் ஆண்டவர் மாற்றினது மாத்திரம் அல்லாமல் தம்முடைய ஊழியத்திலும் அவர் வல்லமையாக பயன்படுத்தினார். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க யாரும் மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பார்த்தும் இவன் மாற மாட்டான், அவ மாற மாட்டா, இவங்க மாற மாட்டாங்க, அவங்க மாற மாட்டாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டவர்களை கூட என்ன பண்ணிரும், மாற்றிவிடும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர், என் புருஷனை மட்டும் மாத்தவே முடியாது, அவர் ரொம்ப மோசமானவர், இரக்கமே இல்லாதவர், அவர் பொல்லாதவர். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரியும், ஆண்டவர் அவங்களை சந்தித்த பிற்பாடு அவங்களோட வாழ்க்கை தேவனுக்கு ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுது. ஹல்லேலூயா. என்னோட மனைவியை யாருமே மாத்த முடியாது பாஸ்டர்னு நீங்க சொல்லலாம். ஆனா தேவன் யாவரையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார்.